வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓடோல பர்ச்சேஸ் மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட் வந்து அதில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் சேவிங் பண்ணால் தான் நம்மளால அடுத்த லெவல் போக முடியும். ஸோ இப்போ வந்து ஓடோல பர்ச்சேஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் அந்த மாடியூலை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடோல பர்ச்சேஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ், ரிப்போர்ட்டிங் அண்டு கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். இப்போ வந்து நம்ம கிட்ட மல்டி வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஆர்எஃப்கியூ வந்து ஒரே டைமில் ஜென்ரேட் பண்ணி ஒரே டைமில் அனுப்ப முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போ ஆர்எஃப்கியூ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகிறது தான் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயே வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க வந்து பில்லோட ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் ஃபார் பில் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் அரைவல் டேட்டு எல்லாமே நமக்கு வந்து இங்கே ஒரே இதில் பார்க்க முடியும், ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். தென் வந்து வெண்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட பர்ச்சேஸ் வெண்டர்ஸ் யார் யார் இருக்கா அப்படின்றத பார்த்துக்க முடியும். இங்கேயுமே ஃபில்ட்ரேஷன் இருக்குது. மெயிலு, ஃபோன் நம்பர், அப்புறம் சேல்ஸ் பர்சன் யார், ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரீட்டு, சிட்டிஸ். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரே இதில் பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இங்கே வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இன்வென்ட்ரி மாடியூல் போகணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம இங்கே இருந்த மணிக்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நியூவில் போயிட்டு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேரியண்ட்டுமே நம்மளால செட் பண்ணிக்க முடியும். நியூவாக ஏதாவது இதில் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்க்கு வேரியன்ட் இருக்குது. இப்போ வந்து நியூவாக ஏதாவது வேரியன்ட் செக் போடணும் அப்படின்னாலும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து ரிப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டு, லைன் சார்ட், அதுக்கப்புறம் பை சார்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக்குடு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் போட்டு பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டர் வைஸில் பார்க்குறேன். ஸோ வெண்டர் வைஸில் வந்து யார் இப்போ பர்ச்சேஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நான் பை சார்ட்டில் பார்க்குறேன். ஸோ பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த வெண்டருக்கு ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ப்ராடக்ட் வைஸும் பார்த்துக்கலாம். தென் இதில் ஏதாவது ப்ராடக்ட் வெண்டர் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா இங்கேருந்த மணிக்கே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ். அடுத்து அட்வான்ஸ் லெவல் ஏதாவது நம்ம எனபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எனபிள் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்ரூவல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ப்ராடக்ட் வேரியண்ட்லாம் செட் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வெண்டர் ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெண்டர்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்க முடியுது. ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் குவான்டிட்டிஸ், மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம செட் பண்ணோம்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வேரியண்ட்டு, ப்ராடக்டோட நேமு, ப்ராடக்ட் கோடு. ஸோ இது எல்லாமே இங்கே வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் மெட்டீரியலோடது, அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர், டிஃப்ரெண்ட் பிராண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சைஸுமே நம்ம டிஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்எல், எம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வேரியண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஏஜ் குரூப். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி நியூன் கொடுத்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ். இப்போ என்னென்னா சில மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஃபினிஷ்டு குட்ஸும்பாங்க. தென் அதுக்கப்புறம் செமி ஃபினிஷ்டு குட்ஸு, ரா மெட்டீரியல்ஸ் இப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு சர்வீஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து நியூன் போட்டு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் யூனிட் ஆஃப் பேக்கிங்ஸ். ஸோ யூனிட் ஆஃப் பேக்கிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இது வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதை கிரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து மேபி ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து யூனிட் ஆஃப் பேக்கிங் வந்து மாற்ற முடியாது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ எல்லாமே பார்க்கணும். தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்எஃப்கியூஸ் ஜென்ரேட் பண்ணலாம் நியூவாக. பார்த்தீங்கன்னா ஏபிசி எலக்ட்ரிக்கல் நான் போடுறேன், ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் ஆகி வருது. தென் அதுக்கப்புறம் நான் சென்ட் ஃபார் ரெக்வெஸ்ட்
ஆர்எஃப்கியூ கொடுக்குறேன். ஸோ ஆர்எஃப்கியூ வந்து இப்போ இங்க இருந்த மணிக்கு நான் வந்து மெயில் கொடுக்குறேன். நம்ம மாடியூல இருந்த மணிக்கே மெயில் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம இங்க நோட் பார்த்துக்க முடியும். இங்கே லாக் நோட்ஸ் இப்போ வந்து உங்ககிட்ட பேசுகிறோம், ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து லாக் நோட்ஸ் வந்து நம்ம போட்டுக்க முடியும். தென் ஆக்டிவிட்டீஸ், வாட்ஸ்அப்பும் இங்கேருந்து நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணனாலும் இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டீஸ் செட் பண்ணிக்க முடியும். இவங்க டெலிவரி டேட் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு, இல்லை நாளைக்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், மறந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி நம்ம ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்க முடியும் இங்கேயும். ஸோ இங்கே நான் அந்த சேவ் கொடுத்துக்கிறேன், 10ஆம் தேதி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம மெயில் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு மெயில் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா வியூ த கொட்டேஷன்ஸ் ப்ளஸ் டாக், அதாவது கொட்டேஷனோட வந்துருக்கு, பிடிஎஃபோட வந்திருக்குது. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிசி எலக்ட்ரிக்கல் கம்பெனி, ப்ராடக்டோட நேமு, எவ்வளோ குவான்டிட்டி, ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷனுக்காண்டி வந்திருக்கு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வேணும்னு கேட்குறோம், எக்ஸ்பெக்டட் டேட்டு எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். தென் நம்ம இப்போ மாடியூல்குள்ளே போய்க்கலாம். இப்போ மாடியூல்குள்ளே போயிட்டு இப்போ வந்து இங்கேருந்து மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கவும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, பர்ச்சேஸ் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன். ரிசீவ் பண்ணோம்னா ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் நம்ம இங்கே இருந்த மாதிரிக்கே டெஸ்டினேஷன் லொக்கேஷன் எங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வேலிடேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் பண்ணி ஆர்டரை கன்வெர்ட் ஆக்கி ரிசீவ் பண்ணுற வரைக்கும் ஒரு இடத்துல பார்த்துக்க முடியும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இந்த இந்த டைப்ஸ்லையும் நம்ம வந்து வியூஸ் வந்து பார்த்துக்க முடியும், ஆர்டர்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பைவோட், இந்த எக்ஸல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பைவோட் டேபிள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளால இங்கே வந்து நிறைய வெண்டர் வைஸ் அப்படி பார்த்துக்க முடியும். பையர் அண்ட் ஆர்டர், அந்த இயர் ஆஃப், வீக்லி வைஸ், டே வைஸ், மந்த் வைஸ், இந்த மாதிரி நம்மளால பிரித்து பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்ஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து கொட்டேஷனோட கொட்டேஷனை வந்து கிராப் வைஸாக எவ்வளோ கொட்டேஷன் போயிருக்கு என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், கிராப் வைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலண்டர், இது எதுக்காக யூஸ் ஆகணும், இப்போ நம்ம ரிமைண்டர் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து நம்ம மந்தில் என்னென்ன ரிமைண்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த பிஓ இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஓ 17, பிஓ 18, இதில் வந்து ரிமைண்டர் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏபிசி கம்பெனிக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நான் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு கால் வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து செட் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி தான் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.